நீதிமன்ற மலைகள் செக்கந்த தர்காவை ஒட்டியுள்ள பகுதியில் உள்ள தீபத்தூணில் கார்த்திகை தீபம் ஏற்ற வேண்டும் என்று நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் உத்தரவிட்டிருந்தார். இந்த உத்தரவு கடும் விமர்சனங்களை கிளப்பியிருக்கும் நிலையில் சுவாமிநாதனுக்கு எதிராக பதவி நீக்க தீர்மானம் கொண்டுவர திமுக திட்டமிட்டிருக்கிறது. இந்த முயற்சி தோல்வியில் முடியும் என்று பாஜக அண்ணாமலை கூறியுள்ளார். இது ஓரளவு உண்மைதான் என்றும், ஆனால் திமுகவின் திட்டம் வேறு எனவும் உடன்பிறப்புகள் கூறுகின்றனர். நேற்றிரவு டெல்லி புறப்பட்டு சென்ற பாஜக முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை முன்னதாக கோவை விமான நிலையத்தில் செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்திருந்தார். அதில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதனை பதவி நீக்கம் செய்வதற்கான தீர்மானத்திற்கான இந்திய கூட்டணி எம்பிக்கள் கையெழுத்து வாங்கிக் கொண்டிருக்கிறார்கள். நீதிபதி கொடுத்த தீர்ப்பு திமுகவுக்கு பிடிக்கவில்லை என்பதற்காக தற்பொழுது இந்தியா கூட்டணி எம்பிக்களிடம் கையெழுத்து வேட்டையை திமுக தொடங்கியுள்ளது. இந்த முயற்சி தோல்வியில்தான் முடியும் என்று கூறியுள்ளார். உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்யப்பட வேண்டுமெனில் மக்களவையில் குறைந்தது 100 எம்பிக்களின் ஆதரவு இருக்க வேண்டும். இல்லையெனில் மாநிலங்களவையில் 50 எம்பிக்கள் கையெழுத்து போட்டுக் கொடுக்க வேண்டும். இப்படி சப்போர்ட் கிடைத்தாலும் நீதிபதியை உடனடியாக பதவி நீக்கம் செய்துவிட முடியாது. பதவி நீக்கம் தீர்மானம் கொண்டு வருவதற்காகத்தான் இந்த ஆதரவு அவசியம். தீர்மானம் கொண்டு வந்த பின்னர் அதை 3 பேர் கொண்ட குழு விசாரிக்கும். விசாரணை முடிந்தவுடன் வாக்கெடுப்பு நடத்தப்படும். அதில் 2/3 பங்கு எம்பிக்கள் ஆதரவு தெரிவித்தால் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டு அது குடியரசுத் தலைவருக்கு அனுப்பி வைக்கப்படும். இறுதியில் அவர்தான் பதவி நீக்கம் செய்வார். இப்படிதான் உயர்நீதிமன்ற நீதிபதியை பதவி நீக்கம் செய்ய முடியும். மக்களவையில் இந்தியா கூட்டணியின் எம்பிக்களின் எண்ணிக்கை 235. 2/3 பங்கை விட இது குறைவு. 362 எம்பிக்கள் இருந்தால்தான் அது 2/3 பங்கு என்று கருத முடியும். எனவே தீர்மானம் கொண்டு வந்தாலும் வாக்கெடுப்பில் நிச்சயம் தீர்மானம் தோல்வியடைந்துவிடும். இதைதான் அண்ணாமலை கூறியிருக்கிறார். திருப்பரங்குன்றத்தை பொறுத்தவரை இன்னைக்கு பார்லிமெண்ட்ல நம்முடைய இந்தி கூட்டணி எம்பிக்கள், குறிப்பாக தமிழகத்தினுடைய திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய எம்பிக்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களுக்கு எதிராக கொண்டு வருவதற்காக கையெழுத்து வாங்கிட்டு இருக்கிறாங்க. இதைவிட கேவலம் நாம் எங்கேயுமே பார்க்க முடியாது. ஜி.ஆர். சுவாமிநாதன் அவர்களை பொறுத்தவரை அவர் இந்தி இறையாண்மைக்கு எதிராக ஜட்ஜ்மெண்ட் கொடுக்கல. கரப்ஷன், லஞ்சம் அந்த கேஸ்ல எங்கேயுமே இல்லை. இதுவரை இந்தியாவில் இம்பீச்மெண்ட் ஜட்ஜஸை பாருங்க. இவர் ஒரு தீர்ப்பு கொடுக்கிறாரு. அந்த தீர்ப்பு திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு பிடிக்கவில்லை என்கின்ற ஒரே காரணத்திற்காக நாங்கள் இம்பீச்மெண்ட் மோஷன் கொண்டு வருவோம் என்று டெல்லியில் திமுக எம்பிக்கள் இந்தி கூட்டணி எம்பிக்களை பார்த்து கையெழுத்து வேட்டை ஆரம்பிச்சிடும். நிச்சயமாக தோக்கத்தான் போகுது. அவங்களுக்கு எதிர்பார்த்த கையெழுத்து வரப்போறதில்லை, அந்த கோரம் கிடைக்க போறதில்லை. ஆனால் எதற்கு தமிழக மக்களுக்கு நாங்கள் சொல்லுகின்றோம் என்றால், நீங்கள் மக்கள் பார்க்கணும். அதாவது ஆட்சிக்கு ஒரு தீர்ப்பு பிடிக்கல என்பதற்காக இந்த இறையாண்மைக்கு எதிராக கருத்து சொல்ல, லஞ்ச லாவண்ய கேஸ்ல எதுவுமே இல்லை, நேர்மையாக இருக்கக்கூடிய நீதிபதி, அவரை நாங்கள் நீக்குவோம்னா மற்ற நீதிபதியை பயமுறுத்துறாங்க. இது டிஎம்கே என்ன பண்ணுது? மற்ற நீதிபதியை பயமுறுத்துறாங்க. அதாவது அவங்களுடைய கேஸ் நிறைய இடத்துல இருக்கு. எனக்கு டிஎம்கேனுடைய மினிஸ்டர்ஸ், டிஎம்கேனுடைய மூத்த தலைவர்களுடைய கரப்ஷன் கேசஸ் பல இடத்துல இருக்கு. அவங்கள மிரட்டல் பண்றாங்களா? அதை வச்சு தமிழகத்தில் ஜி.ஆர். சுவாமிநாதன் என்கின்ற பெயரை வைத்துக்கொண்டு பாராளுமன்றத்தில் இம்பீச்மெண்ட் மோஷன் மூலமாக தமிழகத்தில் இருக்கக்கூடிய மற்ற நீதிபதிகளை திராவிட முன்னேற்ற கழகம் மிரட்டி பார்க்கின்றார்களா என்கின்ற கேள்விதான் மக்கள் மன்றத்தில் வைக்கிறோம். அதனால இதை பத்திரிகை நண்பர்களும் தட்டி கேட்கணும். இம்பீச்மெண்ட் பண்ற அளவுக்கு என்ன? அதான் சுப்ரீம் கோர்ட் அப்பீல் போயிருக்கீங்களே. சுப்ரீம் கோர்ட் அப்பீல்ல ஜி.ஆர். சுவாமிநாதன் அவங்க தப்பு பண்ணாங்கன்னு சொன்னாங்களா? சொல்லலையே. அப்புறம் எதுக்கு இம்பீச்மெண்ட் மோஷனுக்கு போறீங்க? இதிலே தெரியுது இந்தி கூட்டணி திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மனது எப்படி இருக்கு அப்படின்னு. ஆனால் திமுகவின் திட்டமே வேறு என்று உடன்பிறப்புகள் கூறுகின்றனர். அதாவது தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து திமுக எம்பிக்கள் கடுமையான விமர்சனங்களை முன்வைப்பார்கள். இது அனைத்தும் நாடாளுமன்ற சட்ட குறிப்பில் நிலைத்து நிற்கும். இது மட்டுமல்லாது போதுமான கையெழுத்து கிடைத்தவுடன் 3 பேர் கொண்ட குழு விசாரிக்கும். இந்த குழுவில் உச்சநீதிமன்ற நீதிபதி, உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி மற்றும் புகழ்பெற்ற சட்ட நிபுணர் ஒருவர் இருப்பார். இந்த குழு குற்றச்சாட்டை விசாரித்து அதில் உண்மை இருக்கிறதா என்பது குறித்து அறிக்கை அளிக்கும். நீதிபதியை நீக்குவதற்கு இந்த அறிக்கை அவசியம். அந்த வகையில் இந்தியா கூட்டணி தரப்பில் நியாயத்தை வெளிப்படுத்த இந்த அறிக்கை உதவும் என்று திமுக தலைவர்கள் கூறுகிறார்கள். அதே போல நீதிபதி ஜி.ஆர். சுவாமிநாதன் குறித்து பொதுத்தளத்தில் விவாதங்களை ஏற்படுத்தவும் இந்த தீர்மானம் பயன்படும். எனவேதான் தோல்வியடையும் என்று தெரிந்தும் திமுக இந்த தீர்மானத்தை கொண்டு வர முயற்சிக்கிறது. இதற்கு முன்னர் இப்படி எந்த நீதிபதியும் பதவி நீக்கம் செய்யப்பட்டதில்லை என்பது குறிப்பிடத்தக்கது. உடனுக்குடன் அப்டேட் தெரிந்து கொள்ள ஜெம் டிவி தமிழ் ஆப்பை இன்ஸ்டால் செய்யவும்.